ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த ப்ராமிஸ்ட் லேண்ட். இந்த திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்மார்க் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ஆர்செல். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் நிக்கோலஸ் ஆர்செல் அண்ட் ஆண்ட்ரஸ் தாமஸ் ஜென்சன். இந்த திரைப்படம் ஈரா ஜென்சன் அவங்க எழுதி புக்கில் இருந்து தழுவப்பட்டதுங்க. திரைப்படத்தில் மேட்ஸ் மிக்கல்சன், லுட்விக் ஹகலனா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹமண்டா கொலின், ஆனபர் வர அவங்களும் ஒரு முதல் கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, த ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. அதாவது வந்து இந்த கதை நடக்கிற களம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம்னு சொல்லலாம், இல்லை 17ஆம் நூற்றாண்டுடைய எண்டுன்னு சொல்லலாம், எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் டென்மார்க்கில். அப்போ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக இந்த நிலங்கள் அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதர் நிலம், அதாவது நிலத்தை ஃபுல்லாக புதர்கள் தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது, கல்டிவேட் பண்ண முடியாத ஒரு நிலமாக இருக்குது. தரிசல் நிலமாக அதை மாற்ற முடியாத சூழல் அங்கே நிறைய உருவாகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கும் கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிலத்தில் யாராவது போயிட்டு நான் கல்டிவேட் பண்ணுறேன் அப்படி பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி இல்லைனா வந்து அவங்களும் எதுவுமே பண்ண முடியாமல் ஓடி போயிடுறாங்க. இதுதான் நிகழ்ந்திருக்கு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா படத்தின் நாயனான லுட்விக் ஹகலன், அவர் பேசிக்கலாக யார் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஜெர்மனுக்காக வந்து போரிட்ட ஒரு சோல்ஜர். அவர் வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார். அதாவது வந்து இது வந்து ராஜா தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து சேம்பரில் வந்து ப்ரொபோசல் வைக்கிறார். அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து புது நிலத்தை கொடுங்க, நான் என்ன பண்ணி காட்டுறேன், அந்த நிலத்தை வந்து கல்டிவேட் பண்ணி அதில் வந்து விவசாயம் பண்ணி காட்டுறேன்னு வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறார். இப்போ என்னென்னா இந்த ப்ரொப்போசலை பார்க்குற வந்து அந்த சேம்பர் வந்து என்னடா இது, இவன் அவனே தெரில, இவன் இப்படி சொல்கிறானே, இவன் பண்ணுவானா அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வராங்க. பட் அதே சமயம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னொன்று ராஜா வந்து இதை ரொம்ப ராஜா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அதாவது கல்டிவேட்டிங் லேண்ட்ஸ், அதாவது வந்து இந்த மாதிரி நிலங்களை யார் கல்டிவேட் பண்ணுறாங்களோ முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து சரி கொடுத்து விடுவோம் அந்த லேண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து விடுறாங்க. இப்போ அங்கே போகிற படத்தையும் நாயகனான லுட்விக் ஹகலன் இப்போ என்னன்னா அவர் அங்கே போய் கல்டிவேட் பண்ண முடிவு எடுக்கிறாரு. அப்படியே அதுக்கு ஆட்கள் சேர்க்கும் போது ஒரு அதாவது ரிஃப்யூஜி ஆன ஒரு 2 பேரை வந்து அவர் வந்து இணைச்சிக்கிறார். ஒரு கணவன் மனைவி வந்து இணைச்சிக்கிறார். இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அந்த நிலத்தை வந்து கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் இவங்க உதவிகளோட. இதில் இடையில் என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்தோட நிலப்பிரபு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அவரை இப்போ ஹகலன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ராஜா தான் ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலம் எந்த நிலமும் ராஜாவோட நிலம் தான் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே என்ன இன்னொரு விஷயம்னா அந்த உண்மையாக நிலப்பிரபு அந்த நிலத்தை வந்து கையப்படுத்தி வச்சுருக்க நிலப்பிரபு என்ன பண்ணுறான்னா எப்படியாவது வந்து இவனை வந்து விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணுறான். அதுக்கு அவன் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறான் அப்படின்றது ஒரு இது. அது இவர் எப்படி சமாளிக்கிறாரு ஒன்று. இன்னொன்று இவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா இந்த மாதிரி 25 வருஷம் நம்ம வந்து ஒரு சோல்ஜராகவே இருந்துட்டோம், நாம் இந்த நிலத்தை வந்து நல்லாவே பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி ஏதோ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது, சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னென்னா இவர் அப்படி பண்ணும்போது நான் சொன்ன நிலப்பிரபு, அந்த நிலப்பிரபுவோட தொல்லைகள் இருக்குது. அதே மாதிரி வந்து இவர் பண்ண விஷயம் இருந்தாலும் ராஜாவை போய் சேர்ந்தது போன்ற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இவரை நம்பி வந்து அந்த 2 பேரோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் சொல்லப்படுது. டீட்டெயிலாக ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த படம் ஆரம்பத்தில் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போடுறாங்க, இது என்ன மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் புரிஞ்சிக்கலாம் நீங்கள். பட் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த டீட்டெயிலிங் தெரிஞ்சால் தான் இந்த படத்துக்குள்ளே நீங்கள் போய் இந்த படத்தை முழுமையாக ரசிக்க முடியும், இல்லைனா அது செட் ஆகாது அப்படின்றத தான் சொன்னேன். சரி, எனக்கு இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிஜமாகவே ஒரு மூவிங் ஃபிலிம். படம் முடியும் போது நான் கொஞ்சம் மூவ் ஆகிட்டேன். கண்டிப்பாக அந்த ஃபீல் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே என்னென்ன அரசியல் பேச முடியுமோ அனைத்து அரசியலும் பேசப்படுறாங்க. அதாவது வந்து ராஜான்றவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு விஷயம், அவனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, அதாவது ராஜா தான் எல்லாம் நினைக்கிற ஒருத்தன், இந்த நிலப்பிரபு, இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்றது இந்த படம் நெடுக வந்து பேசுகிறாங்க. இதில் முக்கியமாக பெண்கள், இந்த படத்தில் வந்து 3 பெண்கள் வந்து ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுவாங்க இந்த படத்தில். அந்த பெண்களோட கதாபாத்திரம் எழுதின விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. அந்த கதாபாத்திர வடிவமைப்பு 3 பேரோட கதாபாத்திர வடிவமைப்பும் பட்டாசுன்னு சொல்லலாம், அப்படி எழுதியிருக்காரு ரைட்டர்ஸ் 2 பேருமே இணைஞ்சு. ஏன்னா இவங்க 3 பேருமே கதாநாயகனுக்கு ஊர்ந்து பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் படம் பார்க்குற நமக்கு.
ஏன்னா இந்த படத்தில் வருகின்ற கதாநாயகன் அப்படின்னு சொல்கிறத விட அவனும் ஒரு கிரே ஷேடட் தான், அவனும் ஒரு வில்லன் தான், அவனும் ஒரு கெட்டவன் தான், ஒரு கிரே ஷேடட் உள்ளவன் தான். ஸோ தட் இஸ் வாட் த திங். இந்த 3 கதாபாத்திரங்கள் வரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் மேட்ஸ் மிக்கல்சன் பற்றி சொல்ல வேணாம், நான் அவரோட ரசிகர் தான். அவருடைய ஹண்ட் படம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக சொன்னவுடனே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹண்ட் மிக முக்கியமான படம், அதில் நடிச்சிருந்தவர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இந்த கதாபாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான், அவனுக்கு என்ன தேவையோ அதான், ராஜா தான் எல்லாமே அப்படின்னு நம்புகிற ஒருத்தன். ஸோ அவன் என்ன மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே அவன் போகிறான். இன்னொன்று அங்கே இருக்கிற அவனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பாதிப்படைக்கூடிய பெண்கள், சரி அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு என்ன தேவையோ அதுதான். அது வந்து அந்த கதாபாத்திரம் உணர்ந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாப்பில். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த கதாபாத்திரம் கண்ணீரே சிந்தாத இடம், இறுதியில் கண்ணீர் சிந்துற இடம் வந்து டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த இடம் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கணும் அந்த கதாபாத்திரம் படம் நடுக்க. அது அப்படியே கொண்டு வந்து எண்டில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் மேட்ஸ் மிக்கல்சன். டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஹேண்ட் பேரவராக பண்ண அமண்டா கோலினோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு வகையில் டாப் கிளாஸ். ரொம்ப இவங்க வந்து அவர் எதிர்மறையான ஒரு கதாபாத்திரம், அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். தட் வாஸ் சிம்பிளி அனதர் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அமண்டா கோலின். அந்த கதாபாத்திர வடிவமைப்பு உணர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல அவர் முடிவு எடுப்பாங்க லுட்விக் ககலனை காப்பாற்றுறதுக்காக. அந்த இடமும் சரி, அது அந்த இடமே ஒரு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ஹீரோய்க்கான ஒரு இடம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து இன்னொரு குறிப்பிட்ட இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி இஸ் டாப் கிளாஸ். உண்மையாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சினிமோட்டோகிராஃபி. இந்த கதைக்கு தேவையானது தான் இருக்கும். ஆனால் இந்த இவ்வளோ அதாவது வந்து சின்ன ஸ்பேஸ் தான், பட் அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணணுன்றது வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி டாப் கிளாஸ். இந்த படத்தில் இசையும் அதே மாதிரி தான். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ரைட்டிங் பொறுத்தவரை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதாவது வந்து என்னென்ன கொண்டு வரணும் எல்லாத்தையும் கொண்டு முன்னாடி சொன்ன மாதிரி. அதாவது இந்த படத்தின் இயக்குனர் இதை எடுத்துக்கிட்டு பண்ண நினச்சது அவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அவர் ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ஒரு விஷுவல் நரேஷனில். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் லேண்ட்ன்றது இங்கிலீஷ் டைட்டில், பட் டேனிஷ் டைட்டில்னா பேஸ்டர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்டர்டன் உண்மையான அர்த்தம் என்னென்னா ஆங்கிலத்தில் வந்து பேஸ்டர்ட்ஸ். என்னென்னா எல்லாமே நீங்கள் பாஸ்டர்ட்ஸ் தாண்டாடி. நீங்கள் இந்த படத்தில் வருகிற ஒரு ஆண் கதாபாத்திரங்கள் வரும், ஒரு கதாநாயகன், வில்லன் மற்றும் இந்த ராஜாவை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே பாஸ்டர்ட்ஸ் தான், நீங்கள் உங்களை கட்டி காத்து கொண்டு போகிறது இந்த பெண்கள் தானான்ற விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் ஆல் பாஸ்டர்ட்ஸ் மேன், யூ டோன்ட் நோ நத்திங் பட் ஜஸ்ட் பாஸ்டர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் பேசுது. அந்த டைட்டிலே ரொம்ப மிரள வச்சிருச்சு என்ன. அந்த டைட்டில் நான் உண்மையான ஒரு அர்த்தம், ஆங்கில அர்த்தம் புரிஞ்ச பிறகு, ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் லைனுக்கு வந்து இந்த படம் வந்து நாமினியாக இருக்குங்க. ஓவரால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 5 வின்ஸ் அண்ட் 4 நாமினேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் த ப்ராமிஸ்டு லேண்ட் படம் பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகங்கள். நீங்கள் மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ ரீஜனல் சினிமாவோடையோ இந்த ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.